மாதத்தில் ஒரு வேலைக்கிழமை மகான் வழிபாடு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி அர்த்தாஷ்டம சனி ஆகிறார். கண்டிப்பா சொல்றேன், தனுசு ராசி என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, எக்ஸசைஸ் பண்ணலைன்னா மாட்டேன், நைட்டு தூங்குறதுக்குள்ளேயாவது பண்ணிடு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். பதட்டம் இல்லாமல் இருக்கும். பிபி சுகர் மானிட்டர் பண்ணிக்கினே இருக்கும். ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரங்கள், கொசு கொசு எல்லாம் பார்த்துக்கணும். நீங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கும். தொழில் ரீதியாக அற்புதம் ஏற்படும், பணவரவு ஏற்படும், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் ஏற்படும். கோபதாபப்படாமல் பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுங்க. துணை அல்லது துணைவியார் ஏதாவது ரொம்ப உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருந்தாலும் அதை மறப்போம் மன்னிப்போம் என்று பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம். உறவுக்காரர்கள், மற்றவர்கள், உங்கள் ரத்த பந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருப்பாங்க. அதனால குடும்பம் முக்கியம். நல்லது நிறைய நடக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், வெளியூர், உள்ளூர், தொலைதூரம் பிரச்சனைகள்லாம் தீரும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். வேற நாட்டுல போய் செட்டில் ஆகிறதெல்லாம் ஏற்படும். விசா வாங்குறது, சிட்டிசன் வாங்குறது, வேற நாட்டு பாஸ்போர்ட் வாங்குறது, குடும்பத்தில் ஏற்கனவே ரொம்ப நாளா இருந்தாலும் சிட்டிசன்ஷிப் கிடைக்காம இருந்தது, எல்லாமே படிப்படியாக மாறும். நிறைய நம்பிக்கை ஏற்படும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். பணவரவு நிறைய இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க. நிறைய சுறுசுறுப்பா வச்சுக்கீங்க. உங்களை சுத்தி நிறைய பாசிட்டிவ் வைப்பை வச்சுக்கீங்க. அவங்க இப்படி, இவங்க அப்படி, அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க, அதையே நினைச்சு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? உங்ககிட்ட எவ்வளவு பாசிட்டிவ் இருக்குல்ல. வேலைக்காரங்க விஷயத்துல கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு நல்ல வேலைக்காரங்களாம் அமைச்சிடாது. எல்லாரையும் கொஞ்சம் கட்டுக்கோப்பா வச்சுக்க. நிறைய நல்லது நடக்கும். அர்த்தாஷ்டம சனின்னா என்ன? அஷ்டம சனியில பாதி. ஆனா அதே சமயம் என்ன, நீங்க கூலா இருந்தீங்கன்னா ஒன்னாவாது. காரி சித்தி மாலை மந்திரத்தை கேட்டுக்கினே இருங்க, ஒன்னாவாது. வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். மற்றபடி எல்லாமே சிறப்பு, சந்தோஷம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? தனுசு. தொழிலில் பெரிய மாற்றங்கள் சுலபா தான் இருக்கும், ஆனா ஸ்டெடியா இருக்கும். புது தொழில், புது உத்தியோகம், புது வியாபாரம், புது படிப்பு, செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்க. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர். இழுபறியாக இருந்தார் பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான சங்கடங்கள் மாறக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், தொலைதூரத்தில் நல்ல செய்திகள், புது புது எந்த தொழில் வந்தாலும், நண்பர்கள் வந்தாலும், கூட்டு தொழில் வந்தாலும் எடுத்துக்கொள்ளும். யாராவது ஒருத்தருடைய பாதுகாப்பில் கணவனோ குடும்பமோ யாராவது இருக்கிறது. பிள்ளைகளுக்காக நீங்க நீண்ட நாட்களாக செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் செய்து முடியும்.